ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டரை ஃபயர்பேஸையும் வச்சு எப்படி ஃபயர்பேஸில் லாகின் ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் பண்ணுறது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு லாகின் ஆத்தென்டிகேஷன் பற்றின ஒரு ஃபுல் நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆல்ரைட், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ரூட் டைரக்டரிக்கு வந்துட்டு நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு டி டிரைவில் ஃப்ளட்டர் ஆப்ன்ற ஃபோல்டருக்குள்ள தான் நான் என்னோட ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ டி டிரைவில் சிடி ஸ்பேஸ் ஃப்ளட்டர் ஆப்ன்ற அந்த டைரக்டரிக்குள்ளே போகிறேன். சரிங்களா? ஸோ போயிட்டேன் இப்போ என் டைரக்டரிக்குள்ளே. ஸோ வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கமாண்ட் வந்துட்டு ஃப்ளட்டர் ஸ்பேஸ் கிரியேட். நம்ம ஆப் நேம் வந்துட்டு என்ன வைக்கலாம்? ஆத்தென்டிகேஷன் டுட்டோரியல் அப்படின்னு கூட வைக்கலாம். சரிங்களா? ஆத்தென்டிகேஷன் டுட்டோரியல். ரைட். இப்போ என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இப்போ கிரியேட் ஆகிடும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ கிரியேட் ஆகிடும். ஆல் ரைட், நமக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ வந்துட்டு இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ உங்கள் விஎஸ் கோடு போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? ஆல் ரைட். ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துட்டு இப்போ டி டிரைவில் ஃப்ளட்டர் ஆப்பில் ஆத்தென்டிகேஷன் டுட்டோரியல் தானே வச்சுருந்தோம். ஸோ அங்கே போங்க. இதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஆல்ரைட் கைஸ், நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபயர் பேஸ் இப்போ செட் பண்ணிடலாம். சரிங்களா? செட் பண்ணிவிட்டு ஒரே இதை அப்படி லான்ச் பண்ணிடலாம். சரிங்களா? ஆல்ரைட், இருங்க நம்ம ஃபயர் பேஸ் செட் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த மெயின் டாட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சில டிபெண்டன்சிஸ்லாம் தேவை. இருங்க, நான் அந்த டிபெண்டன்சிஸை நான் ஒரு நோட் பேட் ஃபைலில் வச்சுருக்கேன். ஆல்ரைட், இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்கு தேவை. சரிங்களா? ரைட். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ஃபயர் பேஸை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு அந்த pubspec.yml போயிடுங்க. போயிட்டு இந்த எஸ்டிகே இது இருக்குது பார்த்தீங்களா? இது கீழே வந்துட்டு இந்த ஃபயர் பேஸை கரெக்டாக ஃப்ளட்டருக்கு நேராக பேஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபயர் பேஸ் கோர். இந்த ஃபயர் பேஸ் கோரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி இங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபயர் ஸ்டோரு, ஃபயர் பேஸ் டேட்டா பேஸ்னால் அதை இம்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இதை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஆல்ரைட், இதை இம்போர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹெச்டிடிபி பேக்கேஜ். இதுக்கு வந்துட்டு இந்த ஹெச்டிடிபி பேக்கேஜ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம அந்த ஆத்தென்டிகேஷன் பண்ணையில வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு ஏபிஐ மூலியமாக தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த இதை வந்துட்டு ஹெச்டிடிபி இது யூஸ் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை வந்துட்டு எங்கே இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டெவ் டிபெண்டன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இந்த ஃப்ளட்டர் டெஸ்ட்டுக்கு நேராக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைடரு. சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த ப்ரொவைடர் அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரொவைடர் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ப்ரொவைடர்னா என்ன மீனிங், அதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு விஜெட்ஸ் நிறையா இது இருக்குது. இப்போ வந்துட்டு ரூட் விஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு மெயின் டாட் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் விஜெட்டு. ஸோ நம்ம இங்கே ப்ரொவைடர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நமக்கு வந்துட்டு எங்கே வந்துட்டு அதோட வேல்யூஸ் தேவை அப்படின்னாலுமே நம்ம வந்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். மற்ற விஜெட்ஸில் வந்துட்டு எல்லாத்துலேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு ப்ரொவைடரோட யூஸே அதுதான். மெயின் விஜெட்ஸ்ல இருந்து அது வந்துட்டு மற்ற விஜெட்ஸ்க்கு எல்லாமே டேட்டா வந்துட்டு அதுதான் ப்ரொவைட் பண்ணும். சரிங்களா? ஆல்ரைட், நம்ம அதில் ப்ரொவைடர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம ப்ரொவைடர் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்டிகே வெர்ஷன் வந்துட்டு 19 இருக்கணும் கைஸ். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபயர் பேஸோட வெர்ஷன்லாம் 9.0. இப்போ வந்துருக்க லேட்டஸ்ட் வெர்ஷனு. ஸோ வந்துட்டு எஸ்டிகே வந்துட்டு 19 இருந்தால் தான் சப்போர்ட் பண்ணும் அது எல்லாமே. சரிங்களா? ஸோ வந்துட்டு ஆண்ட்ராய்டில் ஆப்பில் build.gradle போயிடுங்க. போயிட்டு இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா, இங்கே மினிமம் எஸ்டிகே வெர்ஷன் அப்படின்னு சொல்லி 16 போட்டிருக்கோம், 19 மாற்றிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மல்டிடெக்ஸ் எனேபிள்டு அப்படின்ற அந்த ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ வந்துட்டு அதையும் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த வெர்ஷன் நேம்னு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது கீழே வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படி இல்லை அப்படின்னா மல்டிடெக்ஸ் எரர் காமிக்கும். அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மல்டிடெக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனு. ஸோ வந்துட்டு இந்த இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இது கீழே வந்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரைட்.
இப்போ இது எல்லாமே பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஓகே. இது அப்படியே இப்போ இந்த இத வந்துட்டு சேவ் பண்ணிடுங்க pubspec.yml ஃபைல சரிங்களா? ஆல்ரெடி சேவ் பண்ணிருங்க. இருங்க இப்போ சேவ் ஆயிடும். ஆல்ரைட் கைஸ். இத சேவ் பண்ணிடுங்க. ரைட். HTTP வெர்ஷன் வந்துட்டு 0.13.0 போட்டுக்கோங்க சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, குரோம்க்கு போங்க. போயிட்டு வந்துட்டு உங்க Firebase ஓப்பன் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஆல்ரைட். Firebase அப்படின்னு டைப் பண்ணி இப்போ என்டர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் குடுத்துருங்க. சப்போஸ் அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா ஒரு புது அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ நேம் வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க சரிங்களா? ரைட். வச்சுட்டு கன்டினியூ குடுத்துருங்க. குடுத்துட்டு இதில நம்ம Google அனலிட்டிக்ஸ் தேவை கிடையாது. ஸோ டிசேபிள் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்ணிடுங்க சரிங்களா? இத வெயிட் பண்ணுங்க. ப்ராஜெக்ட் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிடும். ஆல்ரைட் கைஸ். ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ கன்டினியூ குடுத்துருங்க. இப்போ குடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இந்த இதில வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் ஆப்ஷன் பத்தி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வந்துட்டு ஆத்தென்டிகேஷன கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்க கெட் ஸ்டார்டட் குடுங்க. இப்போ குடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாரியான ஆத்தென்டிகேஷன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ வந்துட்டு நான் இதில இமெயில் பாஸ்வேர்டு தான் நான் பண்ண போறேன் சரிங்களா? ஸோ வந்துட்டு இமெயில் பாஸ்வேர்ட கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா? அத மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க சரிங்களா? எனேபிள் பண்ணிட்டு இங்க சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இதில வந்துட்டு முடிஞ்சுச்சு. ரைட். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஹோம் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஆப்ப வந்துட்டு இதில இன்டகிரேஷன் பண்ணணும்ல. ஸோ வந்துட்டு இப்போ நம்மளோட இது வந்துட்டு நம்ம ஆண்ட்ராய்டு ஆப்ப தான் இப்போ நம்ம வந்துட்டு இந்த Firebaseஓட இன்டகிரேஷன் பண்ண போறோம் சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த ஆண்ட்ராய்டு ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா? கிளிக் பண்ணிட்டு இங்க ஆப் நேம் கேட்கும். ஸோ அந்த ஆப் நேம் வந்துட்டு நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து தான் போடணும் சரிங்களா? ஸோ எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆண்ட்ராய்டுல ஆப் லெவல் பில்ட் டாட் கிரேடில் போங்க. போயிட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் சரிங்களா? ஸோ அத தான் வந்துட்டு நம்ம இங்க குடுக்கணும் ஆப் நேமா சரிங்களா? ஸோ அத காப்பி பண்ணிட்டு, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நிக்நேம் கேட்கும். நான் சும்மா ஆத்தென்டிகேஷன் டுட்டோரியல் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் சரிங்களா? ஆத்தென்டிகேஷன் டுட்டோரியல். ரைட். வச்சுட்டு இப்போ ரெஜிஸ்டர் ஆப் குடுத்துருங்க சரிங்களா? ஸோ குடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு அது கூட்டிட்டு போகும் சரிங்களா? ஓகே. ஆல்ரைட் கைஸ். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த Google Services JSON அத டவுன்லோட் பண்ணணும் சரிங்களா? ஸோ வந்துட்டு அத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகும் சரிங்களா? ஸோ வந்துட்டு இத வந்துட்டு ஷோ இன் ஃபோல்டர் குடுத்துருங்க. குடுத்துட்டு இத வந்துட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க சரிங்களா? ஸோ அத கட் பண்ணிட்டு, நீங்க எந்த டைரக்டரிக்குள்ள உங்க இத வைக்க போறீங்களோ அதுக்குள்ள போயிடுங்க. உங்க டைரக்டரி ப்ராஜெக்ட் டைரக்டரிக்கு ஃபர்ஸ்ட்டு போணும் சரிங்களா? ஸோ எஃப்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, ஃப்ளட்டர் ஆப்க்குள்ள நம்ம வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் டுட்டோரியல்னு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்குள்ள போயிடுங்க. போயிட்டு கரெக்ட்டா வந்துட்டு எதுக்குள்ள ஆல்ரைட் கைஸ். ஆண்ட்ராய்டுக்குள்ள போங்க ஃபர்ஸ்ட்டு. ஆண்ட்ராய்டுக்குள்ள போயிட்டு ஆப்க்குள்ள போயிடுங்க. போயிட்டு அப்படியே இத பேஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு இத வந்துட்டு ரீநேம் வந்துட்டு பண்ணிடுங்க கரெக்ட்டா. நான் வந்துட்டு நெறைய ப்ராஜெக்ட்ஸ் இதிலேயே கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்றனால எனக்கு டவுன்லோட் இப்படி காட்டுது. இந்த 6ன்றத எடுத்து விட்டுருங்க. கரெக்ட்டா Google Services .json அப்படின்னு தான் ஃபைல் நேம் இருக்கணும் சரிங்களா? ஸோ இப்போ என்டர் பண்ணிடுங்க சரிங்களா? ரைட். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னன்னு பார்க்கலாம். இத குளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா ம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் லெவல் பில்ட் டாட் கிரேடில் போயிட்டு இவங்க குடுத்திருக்க அந்த டிபெண்டன்சிலாம் பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு Googleல காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்ம டெர்மினல் வந்துட்டு இத குளோஸ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் லெவல் பில்ட் டாட் கிரேடில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்ட்ராய்டுக்குள்ள வந்துட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த ஆண்ட்ராய்டுக்குள்ள ஒரு பில்ட் டாட் கிரேடில் இருக்கும். அதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் லெவல் பில்ட் டாட் கிரேடில் சரிங்களா? இதில வந்துட்டு இந்த Google வந்துட்டு ஆல்ரெடி இருக்கு பாருங்க. ஸோ வந்துட்டு அத நம்ம பேஸ்ட் பண்ண தேவையில்ல சரிங்களா? ஆல்ரைட். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க கிளாஸ் பாத் இந்த Google GMS சர்வீசஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த டிபெண்டன்சிஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு இங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆல் ப்ராஜெக்ட்ஸ்ல ரெபாசிட்டரீஸ்ல Googleன்றத பேஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ வந்துட்டு அத காப்பி பண்ணிடுங்க.
பண்ணிட்டு கீழ வந்தீங்க அப்டின்னா, இங்க பாருங்க அது ஆல்ரெடி இருக்கு. ஸோ வந்துட்டு அத நம்ம பேஸ்ட் பண்ண தேவையில்ல சரிங்களா? ஸோ இத சேவ் பண்ணிடுங்க. இந்த ஃபைல்ல வந்துட்டு சேஞ்சஸ் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க பாருங்க, ஆப் லெவல் பில்ட் டாட் கிரெடில் வந்துட்டு இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அப்ளை பிளகின்றத காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு ஆப் லெவல் பில்ட் டாட் கிரெடில் அப்படின்னா அது எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டுக்குள்ள ஆப்புக்குள்ள ஒரு பில்ட் டாட் கிரெடில் இருக்கும் சரிங்களா? அதான் வந்துட்டு ஆப் லெவல் பில்ட் டாட் கிரெடிலு. ஸோ அதுக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த அப்ளை பிளகின் வந்துட்டு பேஸ்ட் பண்ண சொல்றாங்க. இது ஆல்ரெடி இருக்கு பாருங்க. காம் டாட் ஆண்ட்ராய்ட் டாட் அப்ளிகேஷன் இங்கேயும் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இத காப்பி பண்ணிடுங்க. கூகுள் சர்வீசஸ் இந்த அப்ளை பிளகின்குள்ள போயிட்டு, அதே மாரி இதையும் பேஸ்ட் பண்ணணும் நம்ம. இந்தா இருக்கு பாருங்க. இப்ப இது கீழ வந்துட்டு இத பேஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா? ஆல்ரைட். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம் இத காப்பி பண்ண சொல்றாங்க. ஸோ இத காப்பி பண்ணிட்டு, அதே மாரி டிபெண்டன்சிஸ்குள்ள போய் இத பேஸ்ட் பண்ணணும் சரிங்களா? ஆல்ரைட். இந்த டிபெண்டன்சிஸ்குள்ள இருக்கு பாருங்க இங்க. ஸோ இத வந்துட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ரைட். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு, இப்போ வந்து திருப்பி இங்க வந்துடுங்க. இப்ப நெக்ஸ்ட் குடுத்தோம்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு காட்டும். ஆல்ரைட் கைஸ் எல்லா ஸ்டெப்புமே நமக்கு முடிஞ்சுச்சு. ஸோ வந்துட்டு கன்டின்யூ டூ கன்சோல் குடுத்துருங்க சரிங்களா? ஆல்ரைட். கன்டின்யூ டூ கன்சோல் குடுத்துட்டீங்க அப்டின்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஆத்தென்டிகேஷன் நம்ம ஆப் வந்துட்டு இதோட இன்டகிரேட் ஆயிடும் சரிங்களா? ஸோ இப்ப இங்க வந்துருங்க. இப்ப இங்க வந்துட்டு இப்போ பேக் டூ இது போயிடுங்க. விசுவல் ஸ்டுடியோ கோட் போயிட்டு, இப்ப மெயின் டாட் டாட் ஃபைல்க்கு வந்துருங்க சரிங்களா? ரைட். மெயின் டாட் டாட் ஃபைல்க்கு வந்துட்டு, இப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து Firebase ஆப் வந்துட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் சரிங்களா? ஆல்ரைட் இருங்க அத பண்ணிடுவோம். ஓகே. இப்போ வந்துட்டு எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, widgets டாட் widgets flutter பைண்டிங் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் சரிங்களா? widgets flutter பைண்டிங் டாட் என்ஷூர் இனிஷியலைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். அது செமிகோலன் வச்சுடுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இத வந்துட்டு அசின்க்ரோனஸ் ஃபங்ஷன் ஆக்கிக்கோங்க சரிங்களா? அசின்க்ரோனஸ் ஃபங்ஷன் ஆக்கிட்டு, இங்க வந்துட்டு அவைட்ல என்ன குடுக்கணும் அப்படின்னா, Firebase நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் சரிங்களா? ஸோ Firebase டாட் இனிஷியலைஸ் ஆப் அப்படின்னு சொல்லி இன்பில்ட்டா ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அத குடுத்து இப்ப செமிகோலன் வச்சுடுங்க கைஸ் சரிங்களா? இப்ப நீங்க Firebase போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுவே இம்போர்ட் ஆயிடும். இம்போர்ட் ஆகல அப்படின்னா, இந்த மாரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு இங்க அசின்க்ரோனஸ் கீவேர்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஃபங்ஷன வந்துட்டு நம்ம அசின்க்ரோனஸ் ஆக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ அவைட் கீவேர்டு குடுத்து நான் இங்க Firebase டாட் இனிஷியலைஸ் ஆப் அப்படின்னு குடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அதாவது என்ன மீனிங்னா, ஆப் வந்துட்டு பில்ட் ஆகையில வந்துட்டு இதுக்குள்ள வரும். வந்துட்டு Firebase இனிஷியலைஸ் ஆகுற வரையும் வெயிட் பண்ணும் சரிங்களா? Firebase இனிஷியலைஸ் ஆகி முடிச்ச உடனே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த ரன் ஆப் ஆகும் சரிங்களா? ஸோ அதான் வந்துட்டு இந்த அவைட் கீவேர்டோட மீனிங்கு. இந்த அவைட் கீவேர்ட்ல நீங்க என்ன குடுத்தாலுமே வந்துட்டு, அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த கோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஓகே. இப்ப சேவ் பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட எமுலேட்டர வந்துட்டு இப்போ லான்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா? ஸோ அப்போ லான்ச் பண்ணிட்டு, இப்போ டிஃபால்ட்டா நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா? ஆல்ரைட். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு முன்னாடி பண்ண டியூட்டோரியலு. அதனால வந்துட்டு டிஃபால்ட்டா அந்த ஸ்டேட்ல இருக்கு இப்போதைக்கு எமுலேட்டரு. ஸோ வந்துட்டு இப்போ ரன் போயிட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் குடுத்துருங்க சரிங்களா? குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரைட். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டீபக்கிங் பண்றது. ஸோ கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க சரிங்களா? ஆல்ரைட் கைஸ் நம்ம ஆப் வந்துட்டு பில்ட் ஆயிடுச்சு. ஆப் வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு இந்த மாரி ஒரு கவுண்டர் ஆப் மாரி தான் இருக்கும் சரிங்களா? கிரியேட் பண்ண உடனே எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இந்த மாரி தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம உள்ள போய் சேஞ்சஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு நான் எப்படி வைக்க போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு டிஃபால்ட்டா வந்துட்டு லாகின் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம சப்போஸ் நியூ யூசர்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சைன் அப் ஐகான் மாரி வச்சு, அத கிளிக் பண்ணி அவங்க போய் சைன் அப் பண்ணிட்டு வர மாரி வச்சுக்கலாம் சரிங்களா? ஆல்ரைட். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க. நமக்கு வந்துட்டு இது எதுவுமே தேவை கிடையாது சரிங்களா? ரைட். இத எடுத்து விட்டுருங்க. ஓகே. எடுத்து விட்டு சும்மா சேவ் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த லிப் ஃபோல்டருக்குள்ள வாங்க. இந்த இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆண்ட்ராய்டையும் வந்துட்டு இது பண்ணிட்டு,
இந்த லிப் ஃபோல்டருக்குள்ள வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்துட்டு ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணுங்க சரிங்களா. ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டு இப்போ இந்த இதுக்குள்ளே போயிட்டு லாகின் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. லாகின் ஸ்க்ரீன் டாட் டாட் இந்த டாட் எக்ஸ்டென்ஷனோட தான் ஃபைல் நேம் கொடுக்கணும் சரிங்களா. ஓகே கொடுத்துட்டீங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்டி அப்படின்னு சொல்லி அடிங்க. எஸ்டின்னு அடிச்சிங்கன்னா அதுவே ஸ்டேட்லெஸ் விஜெட்டா ஸ்டேட்ஃபுல் விஜெட்டான்னு கேட்கும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட் கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இது நேம் வந்துட்டு லாகின் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க சரிங்களா. ரைட் கொடுத்துட்டு இந்த செகண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் லைனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க, நமக்கு தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு மெட்டீரியல் டாட் டாட் பேக்கேஜ் வந்துட்டு இதுக்கு தேவை, அதனால தான் இப்போ எரர் கட்டுது. ஸோ வந்துட்டு அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இம்போர்ட் பேக்கேஜ் லெட்டர் ஸ்பேஸ் மெட்டீரியல் டாட் டாட் இந்த பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எரர் வந்துட்டு போயிடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு நம்ம ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்போட ஆப் பாரு அது போக மற்ற காம்போனன்ட்ஸ் என்ன வைக்கணும்னாலும் இந்த ஸ்கேஃபோல்டுக்குள்ளே தான் வைப்பாங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு இந்த ஸ்கேஃபோல்டில் ஆப் பாருன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக ஒரு இது இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த ஆப் பார் வந்துட்டு இந்த விஜெட் தான், இந்த ஆப் பார் விஜெட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைட்டில்ன்றது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் பாரோட டைட்டில். டைட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்டாக தானே இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆப் பார் டைட்டில் கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ வந்துட்டு லாகின் ஹியர் அப்படின்னு சொல்லி சும்மா டைட்டில் வைக்கிறேன் சரிங்களா. ரைட் வச்சுட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு மெயின் டாட் டாட்டில் போயிட்டு ஹோம் பேஜில் வந்துட்டு நமக்கு இந்த லாகின் ஸ்க்ரீன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ கேபிட்டலில் வந்துட்டு LOGIN அப்படின்னு அடிச்சிங்கனாலே இந்த லாகின் ஸ்க்ரீன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா. ஸோ அதை என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுவே வந்துட்டு டிஃபால்ட்டாக இம்போர்ட் ஆகிடும் பாருங்க. இதான் இம்போர்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு இம்போர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட எமுலேட்டர் போங்க. இப்போ பார்த்தீங்களா லாகின் ஹியர் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதான் கைஸ். இப்போ வந்துட்டு லாகின் ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 2 வைக்கணும். அது இமெயிலுக்கு ஒன்று, பாஸ்வேர்டுக்கு ஒன்று, அண்ட் தென் வந்துட்டு லாகின் பட்டன் ஒன்று வைக்கணும் அப்படி தானே. ஸோ வந்துட்டு வாங்க அதை போய் வச்சிடலாம் சரிங்களா. ஆல்ரைட் இந்த ஆப்பாருக்கு அடுத்து பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த பாடின்றதை டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் வைக்க போகிறோம் சரிங்களா. ஸோ வந்துட்டு பேடிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, அதை வச்சுருங்க. பேடிங்குள்ளே வந்துட்டு பேடிங்கிறது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருந்து நமக்கு எவ்வளோ தூரம் தள்ளி வரணும் அப்படின்றத நம்ம சொல்லணும் சரிங்களா. ஸோ நான் வந்துட்டு பேடிங் வந்துட்டு என்ன வைக்கிறேன் அப்படின்னா எட்ஜ் இன்செட்ஸ் டாட் ஆல் எனக்கு வந்துட்டு ஒரு 30 தள்ளி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நான் இப்போ வந்து சைல்டில் வந்துட்டு ரைட் இப்போ வந்துட்டு இந்த பேடிங்க்கு வந்துட்டு சைல்டு இருக்குது. சைல்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர்னு ஒரு விஜெட் கொடுக்குறேன். அந்த சென்டரில் வந்துட்டு எனக்கு என்ன வரும்னா அந்த சைல்டில் வந்துட்டு ஒரு காலம் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன் சரிங்களா. காலம் ரைட் அந்த காலம்க்கு வந்துட்டு சில்ட்ரன் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ வந்துட்டு சில்ட்ரன்ஸில் தான் வந்துட்டு இப்போ நான் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வேணும். ஸோ வந்துட்டு நான் டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா அதுவே வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உள்ள வந்துட்டு எனக்கு ஹிண்ட் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இதை வச்சு காமிச்சிடலாம். ஆல்ரைட் ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கேப் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ சைஸ் பாக்ஸ் ஆஃப் ஹைட் வந்துட்டு ஒரு 13 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்துட்டு எனக்கு தேவை. ஸோ வந்துட்டு அதை டைப் பண்ணிடுங்க. டெக்ஸ்ட் ஃபார்ம்னு அடிச்சிங்கன்னா அதுவே வரும். அதை என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ எமுலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2 டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு மட்டும் நமக்கு வந்திருக்கும். இந்த பார்த்தீங்களா 2 டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ வந்துட்டு இப்போ இந்த இதில் வந்துட்டு பிளேஸ் ஹோல்டர் வைக்கணும்ல, அதாவது இது வந்துட்டு என்ன எதுக்காக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு டெக்கரேஷன் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இதில் டெக்கரேஷன்ற டைப் பண்ணிவிட்டு இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. அதில் தான் வந்துட்டு நமக்கு என்னென்ன டெக்கரேஷன் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ நம்ம வந்துட்டு இதில் ஹிண்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். ஹிண்ட் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு டபுள் கோட்ஸில் என்டர் இமெயில் ரைட்டா. இப்போ வந்துட்டு அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்கரேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. டெக்கரேஷனில் இன்புட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஹிண்ட் டெக்ஸ்ட் அதே மாதிரி தான் சரிங்களா. ஹிண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க சரிங்களா. ரைட் இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் பார்த்தீங்களா என்டர் இமெயில் என்டர் பாஸ்வேர்டுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ இது கீழே வந்துட்டு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் மட்டும் வைக்கணும். ஸோ அதை வச்சிடலாம் சரிங்களா. ஸோ அதே மாதிரி சைஸர் பாக்ஸில் வந்துட்டு
கொஞ்சம் ஹைட் விட்டுக்கோங்க சரிங்களா? சைஸ்டு பாக்ஸ் ஆஃப் ஹைட் ஒரு 13 விட்டுக்கோங்க. அதே மாரி விட்டுட்டு ஒரு ரைஸ்டு பட்டன் வச்சுக்கலாம் சரிங்களா? ரைஸ்டு பட்டன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவே வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ ஆன் பிரஸ் பண்ணோனே இப்போதைக்கு எனக்கு எதுவும் டிஃபால்ட்டா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அதுக்கு வந்துட்டு சைல்டு இருக்கு சரிங்களா? ஸோ சைல்டு வந்துட்டு என்னன்னா, அதோட டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாகின் அப்படின்னு சொல்லி வச்சிடலாம் சரிங்களா? ரைட். லாகின் வச்சுட்டீங்க. இப்போ இது வந்துட்டு டெப்ரிஷியேட்டட் மெம்பர் யூஸ்ன்ற எரர் காட்டும். ஸோ அதை இக்னோர் பண்ணிடுவோம். இந்தா பாருங்க. இக்னோர் டெப்ரிஷியேட்டட் மெம்பர் யூஸ் ஃபார் திஸ் லைன் குடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிடுங்க சரிங்களா? சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க நமக்கு லாகின் பட்டன் வந்துருச்சு. ஸோ இப்போ நீங்க டிஃபால்ட்டா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எதுவும் ஆகாது சரிங்களா? ஸோ வந்துட்டு ஒரு 17 குடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்துட்டு லாகின் வச்சாச்சு. இன்னும் ஃபங்ஷனாலிட்டி வந்துட்டு எதுக்குமே ஆட் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்ன வச்சிடலாம் அப்படின்னா, சைன் அப்பையும் அதே மாரி கிரியேட் பண்ணிடுவோம் சரிங்களா? ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நேவ் பார்ல போயிட்டு ஒரு ஐகான் வைக்கணும். சைன் அப் ஐகான் வச்சுட்டு, அத கிளிக் பண்ண உடனே சைன் அப் பேஜ நம்ம கிரியேட் பண்ணணும் சரிங்களா? ஸோ அத பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆப் பார்க்குள்ளயே ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் சரிங்களா? அந்த ஆக்ஷன்ஸ்குள்ள வந்துட்டு ஐகான் தான் நம்ம வைக்க போறோம். ஐகான் பட்டன் சரிங்களா? ஐகான் போட்டு பட்டன்ற டைப் பண்ணீங்கன்னா, அதுவே சின்டாக்ஸ் வரும். அத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு அத ஆன் பிரஸ் பண்ணோனே டிஃபால்ட்டா வந்துட்டு இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஐகான் வந்துட்டு வச்சிடலாம் சரிங்களா? ஸோ அந்த ஐகான்ல வந்துட்டு ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த ஐகான்க்குள்ள வந்துட்டு நமக்கு என்ன ஐகான் வேணுமோ அத சொல்லணும் சரிங்களா? எனக்கு வந்துட்டு ஐகான்ஸ் டாட் இப்போ எனக்கு வந்துட்டு லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் இருக்கும் சரிங்களா? ஸோ அந்த லாகின் ஷார்ப் அப்படின்ற அந்த ஐகான குடுத்துருங்க. குடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ பாருங்க நமக்கு ஆப் பார்ல வந்துட்டு அந்த ஐகான் வந்துட்டு சைன் அப் ஐகான் மாரி ஒண்ணு கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இத கிளிக் பண்ணோம்னா டிஃபால்ட்டா வந்துட்டு எதுவும் ஆகாது கைஸ் சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு எனக்கு இத கிளிக் பண்ண உடனே சைன் அப் ஸ்க்ரீன் வந்துட்டு ஒண்ணு டிஃபால்ட்டா ஒண்ணு கிரியேட் பண்ணிடலாம் அதுல சரிங்களா? ஸோ வந்துட்டு சைன் அப் டாட் டாட் அப்படின்னு சொல்லி சைன் அப் ஸ்க்ரீன் டாட் டாட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. சைன் அப் ஸ்க்ரீன் டாட் டாட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இப்போ அதே மாரி எஸ்டின்னு போட்டீங்கன்னா ஸ்டேட்ஃபுல்லா ஸ்டேட்லெஸ்ஸான்னு கேட்கும். நம்ம ஸ்டேட்ஃபுல் விஜெட் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு நேம் வந்துட்டு சைன் அப் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த செகண்ட் லைன் வந்துட்டு நமக்கு தேவை கிடையாது. ஸோ அத எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம மெட்டீரியல் டாட் டாட் பேக்கேஜ் வந்துட்டு இதில இம்போர்ட் பண்ணணும் சரிங்களா? ஸோ வந்துட்டு அத இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பேக்கேஜ் லெட்டர் ஸ்பேஸ் மெட்டீரியல் டாட் டாட் இத இம்போர்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கேஃபோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஜெட் வச்சிருக்கலாம் சரிங்களா? இதுக்குள்ள தான் வந்துட்டு நம்ம ஆப்புக்கு தேவையான எல்லா காம்போனன்ட்ஸையும் குடுப்பாங்க. ஸோ இதில வந்துட்டு டிஃபால்ட்டா ஒரு ஆப் பார் வச்சுக்கோங்க சரிங்களா? ரைட். ஆப் பார்ல வந்துட்டு இப்போ டைட்டில் வந்துட்டு என்ன வேணுமோ அத குடுத்துக்கலாம். டைட்டில் வந்துட்டு டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் அப் ஹியர் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன் சரிங்களா? சைன் அப் ஹியர் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்போ சேவ் பண்ணிடுங்க. இப்போ சைன் அப் ஸ்க்ரீன் வந்துட்டு ஒண்ணு டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணியாச்சு சரிங்களா? ஸோ இப்போ இந்த லாகின்ல போயிட்டு இந்த ஐகான பிரஸ் பண்ண உடனே வந்துட்டு எனக்கு அந்த பேஜுக்கு போணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேட்டர் டாட் புஷ் கான்டெக்ஸ்ட் நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு சரிங்களா? அதுதான் யூஸ் பண்றோம். பேஜ் ரவுட் ஆஃப் இந்த இதிலே பில்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு கான்டெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணணும் சரிங்களா? ரைட். கான்டெக்ஸ்ட்குள்ள தான் வந்துட்டு இப்போ இந்த இடத்துல தான் எந்த பேஜுக்கு போணும் அப்படின்னு சொல்லி நான் குடுக்கணும். ஸோ நான் அது என்ன பேஜ்ன்னு சொல்லி குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் அப் ஸ்க்ரீன் தானே. ஸோ எஸ்ஐஜிஎன் அடிச்சீங்கன்னா அதுவே வரும். அத என்டர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இம்போர்ட் ஆயிடும். ஸோ செமிகோலன் வச்சுருங்க இந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்க அப்படி இம்போர்ட் ஆகலாட்டி நீங்க மேனுவலா அப்படி இம்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ இப்போ சேவ் பண்ணிடுங்க. இப்போ பண்ணிட்டு உங்க எமுலேட்டர் வாங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஐகான கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பாருங்க நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும் பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா நமக்கு சைன் அப் ஹியர் ஸ்க்ரீனுக்கு வருது பார்த்தீங்களா? இப்போ பேக் குடுத்தீங்கன்னா திருப்பி லாகின் வந்துரும். ஸோ இப்போ சைன் அப் போயிடுங்க சரிங்களா? ஸோ இப்போ சைன் அப்பே அதே மாரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம் சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம டைப் பண்ண தேவை கிடையாது கைஸ். இப்போ இந்த பாடி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதே தான் எக்ஸாக்ட்டா அங்கேயும் தேவை. ஸோ வந்துட்டு இத ஒரு காப்பி பண்ணிக்கோங்க சரிங்களா? இந்த பேடிங்க மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்க சைன் அப் ஸ்க்ரீன் வந்துட்டு இந்த ஆப் பார் கீழ அத அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க கைஸ் சரிங்களா? ஸோ அந்த டெக்ஸ்ட்ட மட்டும் லாகின்க்கு பதிலா சைன் அப்ன்னு மாத்திடுங்க. சைன் அப் ரைட். மாத்திட்டு இப்போ இங்க வந்து பாருங்க. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சைன் அப் பண்றதுக்கும் ஸ்க்ரீன் ரெடி ஆயிடுச்சு. லாகின் பண்றதுக்கும் ஸ்க்ரீன் ரெடி ஆயிடுச்சு சரிங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு போய் நம்ம சைன் அப் பண்ணிடலாம் சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா? இத வந்துட்டு ஃபார்ம்ல வந்துட்டு ராப் பண்ண போறோம் சரிங்களா? ஆக்சுவலா ஃபார்ம்ல வந்துட்டு தான் ஃபார்ம் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதில வந்துட்டு ஒரு கீ வந்துட்டு ஒண்ணு டிக்ளேர் பண்ணுவோம்.
அந்த கீயை வச்சு தான் நம்ம இந்த இன்புட் ஃபீல்டு எல்லாத்தையுமே நம்ம வேலிடேட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்காக தான் அதை வந்துட்டு நம்ம ஃபார்மில் ரேப் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ டிஃபால்ட்டாக சென்டர்னு சொல்லிட்டு ஒரு இதில் ரேப் பண்ணிவிட்டு அந்த சென்டருக்கு பதிலாக ஃபார்ம் அப்படின்னு சொல்லி மாற்றிடுங்க அதை சரிங்களா. ரைட், மாற்றிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 கண்ட்ரோலர்ஸ் தேவை கைஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி வைக்கணும்ல, இமெயிலும் தேவை பாஸ்வேர்டும் தேவை நமக்கு. ஸோ வந்துட்டு அந்த 2 வேல்யூ வாங்கி வைக்கிறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுங்க சரிங்களா. அதை யூஸ் பண்ணிக்கிறோம். டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இமெயிலுக்கு ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுறோம். அதை வந்துட்டு இமெயில் கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா. ரைட், இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டுக்கு அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுங்க சரிங்களா. டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் பாஸ்வேர்டு கண்ட்ரோலர். ஸோ வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டு நான் கண்ட்ரோலர்ன்ற நேம் வச்சுக்கிறேன் சரிங்களா. ரைட், இதுக்கு அதே மாதிரி நியூ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ரைட், ஓகே கைஸ், இப்போ 2 கண்ட்ரோலர் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் போய்ட்டு அதை டிக்ளேர் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இமெயில் தானே. ஸோ இதுக்கு வந்துட்டு கண்ட்ரோலர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் கண்ட்ரோலர். அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு கண்ட்ரோலர் நேம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர். ரைட், இப்போ அதை கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு குளோபலாக வந்துட்டு அந்த கீ வந்துட்டு ஒன்று டிக்ளேர் பண்ணணும் சரிங்களா. சரி ரைட், வாங்க நம்ம போய் அதை டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ அதை வந்துட்டு எங்கே டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் கீழே தான் இப்போ நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம் சரிங்களா. ஆர் இங்கே டிக்ளேர் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா டாப்பில் கூட பண்ணிக்கலாம். ஸோ டாப்பில் கூட பண்ணிடுவோம். ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா ஃபைனல் ஸ்பேஸ் இது வந்துட்டு குளோபல் கீ. ஸோ வந்துட்டு குளோபல் கீன்ற நேம் கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு ஃபார்ம் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஃபார்ம் ஸ்டேட்னா டிஃபால்ட்டாக அந்த ஸ்டேட் வந்துட்டு எப்படி இருக்குது அந்த மாதிரி மீனிங் சரிங்களா. ஸோ ஃபார்ம் ஸ்டேட் இஸ் த ஃபார்ம் கீ விச் இஸ் ஈக்குவல் டு நேம். இதாவது ஃபார்ம் கீன்றது வேரியபிள் நேம் சரிங்களா. இது வந்துட்டு குளோபல் கீ தான். ஸோ வந்துட்டு குளோபல் கீ அப்படின்னு சொல்லி இதை குளோபலாக வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃபார்மில் வந்துட்டு ரேப் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த இதில் போயிட்டு கீ அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த கீயில் போயிட்டு இந்த ஃபார்ம் கீயை வந்துட்டு கொடுத்துருங்க சரிங்களா. ரைட், ரைட், இப்போ இதை கொடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லாத்துக்கும் சரிங்களா. ஸோ வந்துட்டு நம்ம வேலிடேட்டர்ன்ற ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணலாம். வேலிடேட்டர்ன்றது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு வேல்யூஸ் இருக்கா டெக்ஸ்ட் ஃபார்மில் அப்படின்னு சொல்லி நம்ம அதை செக் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ வந்துட்டு அதை செக் பண்ணிடலாம். அதை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக உள்ள வந்துட்டு ஒன்று பாஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இஃப் கண்டிஷன் போட்டு வேல்யூ வந்துட்டு நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்து அண்ட் வேல்யூ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும் நான் ஒரு டெக்ஸ்ட்டை சரிங்களா. ஸோ ரிட்டர்ன் என்டர் இமெயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரிங்களா. ரைட், அப்படி இல்லை அப்படின்னா ஆல்ரைட் ரிட்டர்னுக்கு வந்துட்டு செமிகோலன் வைக்கணுங்க. ஸோ செமிகோலன் வச்சுடுங்க. ரைட், அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் நல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. ரிட்டர்ன் நல். ரைட், இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துட்டு என்ன பண்ணணும்னா வேலிடேட் பண்ணி பார்க்கும். இந்த வேலிடேட்டர் ஃபங்க்ஷனு அதில் வேல்யூ இருக்கான்னு பார்க்கும். சப்போஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா அப்படியே டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிவிடும். அப்படி இல்லை அப்படின்னா என்டர் இமெயில் நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் கீழே வரும் சரிங்களா. ஆல்ரைட், இப்போ அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டுக்கும் ஒரு வேலிடேட்டர் போட்டுருவோம் சரிங்களா. ஸோ இதவே கூட காப்பி பண்ணிக்கோங்க, நம்ம டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதவே காப்பி பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோலர் கீழே அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா. ஆல்ரைட், இப்போ இந்த சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் அப்புன்றதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மை வேலிடேட் பண்ணி பார்க்கணும். அதாவது இந்த இருக்கு பாருங்கள், இந்த சைன் அப்பை கிளிக் பண்ணோன்னே இது 2 எம்டியாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லை வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது போய் ஆத்தன்டிகேஷன் அங்கே போயிட்டு நம்ம இமெயிலையும் பாஸ்வேர்டையும் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் சரிங்களா. ஸோ இப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஃபார்மை வேலிடேட் பண்ணிடலாம் சரிங்களா. ஆல்ரைட், இப்போ வந்துட்டு ஃபார்ம் கீயை வந்துட்டு வேலிடேட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் உள்ள வரையிலேயே. சப்போஸ் வந்துட்டு ஃபார்ம் கீ ஆல்ரைட் ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட்
கரண்ட் ஸ்டேட் இது வந்துட்டு நல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த நல் ஆப்ரேட்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்திருக்க எல்லா வெர்ஷன்ஸ்லையுமே வந்துட்டு இப்போ நல் கண்டிஷன் வந்துட்டு இதில் செக் பண்ணுவாங்க guys, சரிங்களா? ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இதை போடுறேன். சப்போஸ் வந்துட்டு உங்க இது கொஞ்சம் வெர்ஷன் வந்துட்டு கம்மி அப்படின்னா நீங்கள் இது போட தேவையில்ல, சரிங்களா? ஓகே, கரண்ட் ஸ்டேட் டாட் வேலிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அப்படி வேலிடேட் ஆகுதான்னு சொல்லிட்டு இந்த பார்க்குறோம், சரிங்களா? ரைட், இப்போ வந்துட்டு டிஃபால்ட்டாக ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்ம் கீ அதான் கரண்ட் ஸ்டேட்டை வந்துட்டு எனக்கு சேவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், சரிங்களா? கரண்ட் ஸ்டேட்டை வந்துட்டு எனக்கு சேவ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செமிகோலன் வச்சுருங்க. அதே மாதிரி இங்கே எனக்குள்ள வந்துட்டு நல் கண்டிஷன் கொடுக்கணும், சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க, சரிங்களா? ஆல்ரைட் கைஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம் ஃபார்ம் கீயோட கரண்ட் ஸ்டேட் வந்துட்டு வேலிடேட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சப்போஸ் அப்படி ஆகலை அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம், சரிங்களா? அப்படி இல்லை வேலிடேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட கரண்ட் ஸ்டேட்டை மட்டும் நம்ம சேவ் பண்ணிடுறோம், சரிங்களா? ஸோ ஆல்ரைட், சேவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீன்ஸுக்குள்ளே போயிட்டு மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ மாடல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஆத்தன்டிகேஷன் டாட் டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க, சரிங்களா? ஆத்தன்டிகேஷன் டாட் டார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிவிடுங்க. ஆல்ரைட், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆத்தன்டிகேஷன் டாட் டார்ட்டுக்கு போய் தான் வந்துட்டு இப்போ நம்ம ஆத்தன்டிகேட் பண்ணுற கோடை வந்துட்டு நம்ம எழுதணும், சரிங்களா? ஆல்ரைட், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இம்போர்ட் டார்ட் இஸ் டு கன்வெர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் டாட் டாட் பேக்கேஜ் தேவை, அதையும் இம்போர்ட் பண்ணிவிடுங்க. பேக்கேஜ் லெட்டர் ஸ்பேஸ் மெட்டீரியல் டாட் டார்ட், ரைட், அதை இம்போர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த இதில் வந்துட்டு HTTP பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த பேக்கேஜ் டாட் இதில் பப்ஸ்பெக் டாட் ஒய்எம்எல்ல, ஸோ அதை இம்போர்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? இம்போர்ட் பேக்கேஜ் HTTP / HTTP டாட் 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 HTTP அப்படின்னு சொல்லி போடணும், ரைட். இப்போ இந்த இதை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ கிளாஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கோங்க. ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுட்டு வித் இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் நோட்டிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? இந்த சேஞ்ச் நோட்டிஃபையர் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஃபைல் வந்துட்டு ரன் ஆகலை, இந்த ஃபைலில் வந்துட்டு சப்போஸ் ஏதாவது டேட்டாஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது உடனே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட எல்லா லிசனர்ஸ்க்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுரும், சரிங்களா? அதனால தான் வந்துட்டு இந்த சேஞ்ச் நோட்டிஃபையரோட யூஸே வந்துட்டு இதுதான், சரிங்களா? ஆல்ரைட், இதுக்குள்ள வந்துட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அதை வந்துட்டு ஃபியூச்சர்னு சொல்லி கீவேர்டு டிக்ளேர் பண்ணி அதை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர் ஸ்பேஸ் வாய்ட் சைன் அப் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு சைன் அப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ சைன் அப்பில் வந்துட்டு இப்போ 2 தான் பாஸ் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ வந்துட்டு இமெயில் ஒன்று கெட் பண்ணுறோம், அது போக வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு ஒன்று கெட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த இதை வந்துட்டு கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த இதை வந்துட்டு ஃபங்க்ஷனை வந்துட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ரைட், அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் போட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கான்ஸ்ட் URL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, சரிங்களா? அந்த URL தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் API ஆத்ரெஸ்ட் API அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்துட்டு நோட் பேடில் வந்துட்டு வச்சுருக்கேன் இந்த URL ஆத்ரெஸ்ட் API அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அந்த APIயில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அந்த க்ரெடென்ஷியல்ஸ்லாம் நம்ம இந்த வழியாக தான் அனுப்பி ரெஸ்பான்ஸ் கெட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ சைன் அப் பண்ணுறதுக்கு ஒரு API இருக்குது, லாகின் பண்ணுறதுக்கு ஒரு API இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த சைன் அப் API அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஆல்ரைட், இதை வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும், சரிங்களா? ஸோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க இப்படி சிங்கிள் கோட்ஸ் என்ன. ஆல்ரைட், இப்போ வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே API கீ இருக்குல்ல, ஸோ வந்துட்டு நம்மளோட API கீ கொடுக்கணும். ஸோ அந்த API கீயை வந்துட்டு இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபயர்பேஸ் அக்கௌண்ட்டு போங்க, சரிங்களா? இங்கே ஃபயர்பேஸ் அக்கௌண்ட் வந்துட்டு செட்டிங்ஸ் வாங்க.
இங்க செட்டிங்ஸ் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா, இங்க கீழ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்தா பாருங்க வெப் ஏபிஐ கீ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும் சரிங்களா? அந்த வெப் ஏபிஐ கீய வந்துட்டு காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த கீக்குள்ள போயிட்டு இந்த இத பேஸ்ட் பண்ணிடுங்க சரிங்களா? ஆல்ரைட். பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த இது. ஸோ அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு என்டர் பண்ணிடுங்க. இதில வந்துட்டு ட்ரை கேட்ச் பிளாக் வந்துட்டு யூஸ் பண்றோம் சரிங்களா? ஸோ வந்துட்டு இப்போ ட்ரைல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ஏபிஐ வந்துட்டு HTTP பேக்கேஜ் யூஸ் பண்ணி, இந்த ஏபிஐல நம்ம கிரெடென்ஷியல்ஸ வந்துட்டு சென்ட் பண்ணி, நம்ம அதற்கு தகுந்த மாரி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்ன வருதுன்றத வாங்க போறோம் இதுல தான். சரிங்களா? ஸோ வந்துட்டு ஃபைனல் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ரெஸ்பான்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ இந்த இதில தான் அவைட் கீவேர்ட் யூஸ் பண்றேன். நான் ஆல்ரெடி அவைட் ஃபங்ஷனோட யூஸ் என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்துட்டு இது ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இது போணும் அப்படின்றது தான் மீனிங் சரிங்களா? ஸோ HTTP பேக்கேஜ் தான் யூஸ் பண்றேன். HTTP.postன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு சரிங்களா? ஸோ அந்த போஸ்ட் மெத்தட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம URL குடுக்கணும். அத எப்படி குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, URI.parse அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு சரிங்களா? ஸோ அந்த URI.parseக்குள்ள தான் வந்துட்டு நம்மளோட URLல நம்ம குடுக்கணும் சரிங்களா? ஆல்ரைட். இத வந்துட்டு குடுத்துருங்க. பாடியில தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பாடியில வந்துட்டு நம்ம இந்த டேட்டாஸ்லாம் குடுப்போம். json.encode அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு சரிங்களா? json.encode ஸோ வந்துட்டு அத குடுங்க என்கோட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அந்த என்கோடுக்குள்ள தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இமெயில், பாஸ்வேர்ட் இதெல்லாம் குடுக்கணும் சரிங்களா? ஸோ இமெயில் இஸ் டூ இந்த இமெயில வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள போட்டுக்கோங்க. ரைட். இமெயில் இஸ் டூ நமக்கு உள்ள வர இமெயிலு, பாஸ்வேர்ட் இஸ் டூ நமக்கு உள்ள வர பாஸ்வேர்ட். இந்த ஃபங்ஷனுக்குள்ள வருது பார்த்தீங்களா? அந்த பாஸ்வேர்டு. அடுத்து வந்துட்டு ஒரு டோக்கன் வந்துட்டு ஒண்ணு அனுப்புவோம் சரிங்களா? செக்யூர் டோக்கன், ரிட்டர்ன் செக்யூர் டோக்கன், ரிட்டர்ன் செக்யூர் டோக்கன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு அனுப்புவோம் இது கூடயே. ஸோ அந்த இத வந்துட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஆல்ரைட். ஆல்ரைட் கைஸ். ஸோ இங்க பாருங்க இந்த பிரேசஸ் வந்துட்டு இந்த இதுக்கு அடுத்து தான் வரணும் கைஸ் சரிங்களா? ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ்ல இந்த HTTPயோட இந்த URLஓட சேர்த்து தான் வந்துட்டு நம்ம இந்த பாடிய வந்துட்டு என்குளோஸ் பண்ணி இந்த இத அனுப்புறோம் சரிங்களா? ஸோ வந்துட்டு இந்த URL, இந்த பாடி போட்டு அதுக்கடுத்து வந்துட்டு கரெக்ட்டா அத குளோஸ் பண்ணிடுங்க சரிங்களா? ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம இங்க எந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு என்ன வருது அப்படின்றத நம்ம கெட் பண்ணணும் சரிங்களா? ஸோ ஃபைனல் ஸ்பேஸ் ரெஸ்பான்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி வேரியபிள் நேம் வச்சுக்கோங்க சரிங்களா? ரெஸ்பான்ஸ் டேட்டா விச் இஸ் ஈக்குவல் டூ JSON டாட் இப்போ நம்ம வந்துட்டு என்கோட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவ சென்ட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ அதே மாரி JSON டாட் டிகோடுன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு கெட் பண்ணணும் சரிங்களா? ஸோ JSON டாட் டிகோட் ரெஸ்பான்ஸ் டாட் பாடி அப்படின்னு சொல்லி குடுக்குறோம். இந்த பாடியிலேருந்து வர ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு டிகோட் பண்ணு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இத வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா? ரெஸ்பான்ஸ் டேட்டா அப்படின்றத இப்போ நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் வந்துட்டு அப்படி அந்த ரெஸ்பான்ஸ் டேட்டால வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டேட்டால ஏதாவது எரர் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது ரெஸ்பான்ஸ் டேட்டால ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு என்ன பண்ற அப்படின்னா, எனக்கு வந்துட்டு எரர் த்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா? த்ரோ இப்போ வந்துட்டு இந்த இதில வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, HTTP எக்செப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் வந்துட்டு ஒரு ஃபைல் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம் சரிங்களா? டிஃபால்ட்டா. சப்போஸ் வந்துட்டு நமக்கு இந்த இதில எரர் இருந்துச்சுன்னா, அந்த ஃபைல வந்துட்டு எனக்கு ரெண்டர் பண்ணு அப்படின்ற மாரி இதில குடுக்கணும் சரிங்களா? ஸோ வந்துட்டு மாடல்ஸ்ல போயிட்டு HTTP எக்செப்ஷன் டாட் டாட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க சரிங்களா? ரைட். HTTP எக்செப்ஷன் டாட் டாட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. இப்போ கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு இதுக்குள்ள போயிட்டு அந்த கிளாஸ கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா? கிளாஸ் HTTP எக்செப்ஷன் அப்படின்றது தான் நேமே. HTTP எக்செப்ஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் எக்செப்ஷன். இது வந்துட்டு எதுக்குன்னா, நான் சொன்னேன்ல, அதில வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு அந்த மாரி ரெஸ்பான்ஸ் கெட் பண்றதுல ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த இத வந்துட்டு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டு அப்படின்னு சொல்றேன். இதில வந்துட்டு நம்ம எக்செப்ஷன் கோட் எழுதிடுறோம் சரிங்களா? இந்த இதில வந்துட்டு மெசேஜ் அதாவது என்ன மெசேஜ்ன்றத கெட் பண்றதுக்காக மெசேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு இத நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஃபைனல் ஸ்ட்ரிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு டிக்ளேர் பண்ணிட்டு, இப்போ இந்த இதில வந்துட்டு அதுக்கு தகுந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்துட்டு போட்டுக்கிறேன். அந்த மெசேஜ் வந்துட்டு கெட் பண்றதுக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் சரிங்களா? எக்செப்ஷன் ஆஃப் என்ன மெசேஜ் வருதோ அந்த மெசேஜ வந்துட்டு எனக்கு கெட் பண்ணி வை அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரிங்களா? ரைட். இப்போ இந்த இது வந்துட்டு
ஓகே. இந்த பிரேசஸ் வந்துட்டு தேவை கிடையாது. ஸோ அத எடுத்துருங்க. ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹாஷ் ஓவர்ரைட் இப்போ இந்த இதில வந்துட்டு ஸ்ட்ரிங் ஃபங்ஷன் யூஸ் பண்றேன். இத வந்துட்டு எனக்கு கன்வெர்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்காக இருந்தது. சரிங்களா? டூ ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்ஷனே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வர்ற மெசேஜ வந்துட்டு இந்த இது வந்துட்டு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்காக ரிட்டர்ன் மெசேஜ். ரைட். இப்படி போட்டுட்டு இப்போ இந்த சேவ் பண்ணிடுங்க. இப்போ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த எக்செப்ஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ இங்க வந்துருங்க. இப்போ இங்க வந்துட்டு நம்ம மத்தத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதில வந்துட்டு ஏதாவது ரெஸ்பான்ஸ் டேட்டால ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த HTTP எக்செப்ஷன் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? ஸோ அந்த HTTP எக்செப்ஷன்ல வந்துட்டு இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டால இருக்க எரர் மெசேஜ நான் அனுப்புறேன். சரிங்களா? ரெஸ்பான்ஸ் டேட்டா எரர் ஆஃப் மெசேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? ரைட். ஆல்ரைட். இப்போ வந்துட்டு இஃப் கண்டிஷன்ல சப்போஸ் எரர் இருந்தா எனக்கு கேட்ச் பண்ணி தா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ட்ரை கேட்ச் பிளாக் போட்டிருந்தோம்ல. ஸோ அப்போ வந்துட்டு இந்த இதில சப்போஸ் இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு எனக்கு ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் நான் கேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அதனால தான் கேட்ச் எரர்ல வந்துட்டு சப்போஸ் அதில ஏதாவது எரர் இருந்தா அதையும் எனக்கு த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? ஸோ த்ரோ எரர் அப்படின்னு சொல்லி போட்டு செமிகோலன் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ சேவ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு இந்த ஃபைல்ல வந்துட்டு இவ்வளோதான். நல்லா கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சைன் அப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றாங்க. பண்ணிட்டு இதில வந்துட்டு இமெயில், பாஸ்வேர்டையும் உள்ள பாஸ் பண்றோம். இத வந்துட்டு நம்ம ஆத்தரஸ்ட் APIக்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த பாடியில வந்துட்டு இத என்குளோஸ் பண்ணி இத பாஸ் பண்றோம். சரிங்களா? அந்த இமெயில், பாஸ்வேர்டு அதோட வந்துட்டு நம்ம டோக்கன் வேணும் அப்படின்றதுனால இந்த ரிட்டர்ன் செக்யூர் டோக்கன் அப்படின்ற ட்ரூன்னு வச்சுட்டு அத அனுப்புறோம் உள்ள. அனுப்பிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். நம்ம வந்துட்டு இப்ப அனுப்புனோம் பார்த்தீங்களா, அந்த பாடியில வந்துட்டு டேட்டா என்கோட் பண்ணி, ஸோ வந்துட்டு அத வந்துட்டு ஜேசன் டாட் டிகோடுன்ற ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அத வந்துட்டு கெட் பண்றோம். சரிங்களா? கெட் பண்ணி அத பிரிண்ட் பண்றோம். சப்போஸ் வந்துட்டு அத கெட் பண்றதுல ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து அந்த HTTP எக்செப்ஷன் வந்துட்டு இப்ப இது கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஃபைலு, இந்த ஃபைல் வழியா எனக்கு வந்துட்டு அந்த மெசேஜ காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி சப்போஸ் வந்துட்டு இந்த ப்ராசஸ் இப்படி நம்ம அந்த APIல அந்த டேட்டாவ பாஸ் பண்ணி கெட் பண்றதுல ஏதாச்சும் எரர் இருந்துச்சு அப்படின்னா, அதையும் எனக்கு கேட்ச் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்ட்டேன். சரிங்களா? இதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபைலோட எக்ஸ்ப்ளனேஷன். சரிங்களா? ஸோ அப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம சைன் அப் ஸ்க்ரீன்குள்ள இத குடுக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க அப்படின்னா, புரொவைடர் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு இந்த இது வந்துட்டு இப்போ வேற ஃபோல்டருக்குள்ள இருக்கு இந்த ஃபங்ஷன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இத யூஸ் பண்ணணும் இங்க அப்படின்னா, அதுக்கு வந்து புரொவைடர்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இதில யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த புரொவைடர வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் டாட்ல வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும். சரிங்களா? அப்பனா தான் நம்ம அந்த இதில யூஸ் பண்ண முடியும். ஆல்ரைட். ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு இத என்ன பண்ண போறோம் அப்டின்னா, சும்மா வந்துட்டு சென்டர்ன்ற விட்ஜெட்ல சும்மா ராப் பண்ணுங்க. சரிங்களா? ராப் பண்ணிட்டு இந்த சென்டர எடுத்துட்டு, இப்போ நம்ம இதில என்ன குடுக்க போறோம் அப்டின்னா, மல்டி புரொவைடர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுக்க போறோம். சரிங்களா? மல்டி புரொவைடர்ன்னு குடுத்துட்டோம் அப்டின்னா, நம்ம இதில எத்தன புரொவைடர்ஸ்னாலும் நம்ம இதுக்குள்ள புரொவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மல்டி புரொவைடர் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்துட்டு, இப்ப இந்த இதில வந்துட்டு புரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இதில வந்துட்டு புரொவைடர்ஸ்ன்றது வந்துட்டு அரே மாரி நம்ம இதுக்குள்ள வந்துட்டு எத்தன புரொவைடர்னாலும் நம்ம புரொவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க வந்துட்டு கமா போட்டுருங்க. ஸோ இந்த இதில தான் வந்துட்டு நம்ம அந்த புரொவைடர வந்துட்டு டிக்ளேர் பண்ண போறோம். அத வந்துட்டு சேஞ்ச் நோட்டிஃபையர் புரொவைடர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அத போட்டு தான் நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். சரிங்களா? சேஞ்ச் நோட்டிஃபையர் புரொவைடர் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. வேல்யூன்றதுக்குள்ள தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அந்த ஆத்தென்டிகேஷன் சொல்லி இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த கிளாஸ வந்துட்டு நம்ம குடுக்கணும். சரிங்களா? ஸோ வேல்யூக்குள்ள வேல்யூஸ் நம்மளோட அந்த ஆத்தென்டிகேஷன் தான் அதுக்கு வேல்யூவ குடுக்குறோம். ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டிக்ளேர் பண்றது. ஸோ இப்ப இது எதனால எரர் காட்டுதுன்னா, நம்ம இன்னும் புரொவைடர வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணல. ஸோ அதனால தான் எரர் காட்டுது. இம்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இம்போர்ட் பேக்கேஜ் புரொவைடர் ஸ்லாஷ் புரொவைடர் டாட் டார்ட். ஆல்ரைட். இத சேவ் பண்ணிடுங்க. மல்டி புரொவைடர். ஆல்ரைட் இருங்க. எரர் காட்டுது.
இது வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு கேமல் கேஸ் வந்துட்டு எரர் காட்டுது. ஸோ வந்துட்டு கேமல் கேஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு எப்பவுமே ஸ்மாலா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கேப்ஸ் லெட்டர் போட்டுக்கலாம். அதான் வந்துட்டு கேமல் கேஸ் மீனிங்கு. ஸோ அது ஒரு எரரு. நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டி ப்ரொவைடர் வந்துட்டு இன்னும் டிஃபைன் ஆகல அப்படின்னு சொல்லி அது ஒரு எரர் காட்டுது. ஆல்ரைட். மல்டி ப்ரொவைடர்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பியும் கேப்பிட்டல் லெட்டரா தான் இருக்கணும் சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த எரர் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு அத சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ப்ரொவைடர வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம் சரிங்களா? இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இதில போயிட்டு நம்ம ப்ரொவைடர வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா? ஆல்ரைட். இதான் வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஒர்க்கு. இதில வந்துட்டு இன்னொரு பிரேசஸ் வரணும். அதனால தான் எரரு. ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபார்ம் ஸ்டேட்ட வேலிடேட் பண்ணதோட நிக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல தான் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இமெயில் பாஸ்வேர்டு வந்துட்டு நம்ம வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த இமெயில் பாஸ்வேர்ட வந்துட்டு நம்ம அந்த ப்ரொவைடர் ஃபங்ஷன் நம்ம இப்போ டிக்ளேர் பண்ணியிருந்தோம்ல, அதுக்குள்ள வந்துட்டு நம்ம சென்ட் பண்ணி, இப்போ நம்ம அங்கருந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இப்போ கெட் பண்ணுவோம். சரிங்களா? ஆல்ரைட். இருங்க நம்ம அந்த போய் சென்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ட்ரை கேட்ச் ஃபிளாக் வந்துட்டு ஒண்ணு போடுறேன். சரிங்களா? ஸோ ட்ரைக்குள்ள வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவைட் ஆல்ரைட் இந்த வந்துட்டு ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்ஷன் ஆக்கிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அசிங்க்ரனஸ் ஃபங்ஷனோட யூஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபங்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்க ரெஸ்ட் ஆஃப் கோட்லாம் டிக்ளேர் ஆகணும் அப்படின்றது தான் மீனிங்கு. ஸோ ட்ரைக்குள்ள வந்துட்டு அவைட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அவைட் இப்போ வந்துட்டு நம்ம அந்த ப்ரொவைடர வந்துட்டு இப்போ யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ப்ரொவைடர் டாட் ஆஃப் இந்த இதுக்குள்ள வந்துட்டு நம்ம அந்த ஆத்தென்டிகேஷன்லேருந்து தான் நம்ம கெட் பண்ண போறோம். ஸோ அந்த ஆத்தென்டிகேஷன் இந்த கிளாஸ் நேம் வந்துட்டு இதுக்குள்ள குடுத்துருங்க. சரிங்களா? ஆத்தென்டிகேஷன்னு போட்டுட்டு இந்த இதுக்குள்ள கன்டெக்ஸ்ட் கமா லிசன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. சரிங்களா? லிசன் ஃபால்ஸ். ரைட். இப்போ இந்த இத குடுத்துட்டு, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மெத்தட் நேம் குடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த ஆத்தென்டிகேஷன்ற ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்துட்டு மெத்தட் நேம் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைன் அப்ன்றது தான் மெத்தட் நேமு. ஸோ வந்துட்டு அந்த மெத்தட் நேம் வந்துட்டு இங்க குடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ சைன் அப் அப்படின்றது கரெக்ட்டா அந்த இதுக்கு மாறாம இப்படியே குடுத்துருங்க. சைன் அப்ன்ற மெத்தட் நேம்க்குள்ள தான் வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இமெயிலையும், பாஸ்வேர்டையும் சென்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ வந்துட்டு இமெயில் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் கமா பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட் இது 2யும் அனுப்பிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்போ வந்துட்டு அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு இப்போ ஓகே அனுப்பிருவோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இதில ஏதாவது எரர் வருதா என்னன்னு பார்ப்போம். சப்போஸ் வந்துட்டு இதில ஏதாவது எரர் மெசேஜ் இருந்துச்சுன்னா, அதையும் கேட்ச் பண்ணணும் அப்படிதானே? ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த கேட்ச்க்குள்ள இந்த எரர் மெசேஜ நான் அனுப்புறேன். சரிங்களா? ஆல்ரைட். எரர் அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள்ல கெட் பண்ணுவோம். ஓகே காய்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு இது டிக்ளேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெசேஜ் வந்துட்டு இப்போ குளோபலா ஒண்ணு டிக்ளேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு ரெஜிஸ்டர் ஆகி முடிச்ச உடனே நமக்கு சக்சஸ்ஃபுல் மெசேஜ் காட்டணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்துட்டு வேர் மெசேஜ் ஈக்குவல் டூ ஏதாவது ஒரு மெசேஜ் வச்சுக்கோங்க. யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல். ரைட். வச்சுட்டு இப்போ வந்துட்டு ப்ரொவைடர் வந்துட்டு இங்க இம்போர்ட் பண்ணிடுங்க. அதனால தான் அங்க எரர் நிக்குது. ஸோ வந்துட்டு அந்த ப்ரொவைடர வந்துட்டு இம்போர்ட் பேக்கேஜ் ப்ரொவைடர் /provider டாட் டார்க். ரைட். இப்போ இத இம்போர்ட் பண்ணிட்டீங்க. ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதில சப்போஸ் எனக்கு வந்துட்டு எரர் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஷோ சக்சஸ்ஃபுல் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்துட்டு இப்போ நம்ம அந்த மெசேஜ் கெட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த மெசேஜ வந்துட்டு இங்க சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஆல்ரைட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தட வந்துட்டு நம்ம போய் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அது மேல வந்துருங்க. வந்துட்டு இப்போ இந்த இது கீழ வந்துட்டு ஒரு மெத்தட் வந்துட்டு அத வச்சு கிரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஷோ ஷோ சக்சஸ்ஃபுல் மெசேஜ் அப்படின்னு சொல்லி. ஷோ சக்சஸ் இல்லாட்டி இத காப்பி பண்ணியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதான் ஈஸியா இருக்கும். ரைட். இத காப்பி பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆல்ரைட். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நம்ம மெசேஜ் வந்துட்டு உள்ள சென்ட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த இத வந்துட்டு இங்க ரிசீவ் பண்ணுங்க. ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ரிங் தானே. ஸோ வந்துட்டு எம்எஸ்ஜி அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணி
நம்ம வந்து ரிசீவ் பண்ணிடுவோம் சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஷோ டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அந்த ஃபங்ஷன போட்டீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த பில்டர்ன்றதுக்குள்ள தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த கான்டெக்ஸ்ட்ட வந்துட்டு பாஸ் பண்றோம் சரிங்களா? அந்த கான்டெக்ஸ்ட்ட வந்துட்டு உள்ள பாஸ் பண்ணிட்டு, இப்போ இதில அலர்ட் டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சரிங்களா? அந்த அலர்ட் டயலாக்குள்ள தான் நமக்கு வந்துட்டு என்ன அலர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும் சரிங்களா? ஆல்ரைட். நமக்கு வந்து அலர்ட் டயலாக்குள்ள டைட்டில்னு ஒண்ணு இருக்கு. அந்த டைட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்ல வந்துட்டு எக்ஸாம்பிள் இதில வந்துட்டு என்ன இது டைட்டில்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த அலர்ட் பாக்ஸோட டைட்டில் சரிங்களா? எக்ஸாம்பிள் ஃப்ரம் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன்டென்ட். கன்டென்ட்ல தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன கன்டென்ட்ன்றத சொல்லுவோம் சரிங்களா? ஸோ கன்டென்ட்ல வந்துட்டு டெக்ஸ்ட் நான் இப்ப கெட் பண்றேன் பார்த்தீங்களா, அந்த எம்எஸ்சி அத தான் இதுக்குள்ள குடுக்கணும். சரிங்களா? ஆல்ரைட். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த இத இதுல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு விட்ஜெட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ வந்துட்டு அது விட்ஜெட்ன்றத இங்க மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு பட்டன் வைக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு அலர்ட் பாக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில் வச்சுட்டோம். அடுத்து கன்டென்ட்ட கெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பட்டன் வச்சு அத ஓகே பண்ண உடனே, நமக்கு வந்துட்டு அந்த அலர்ட் பாக்ஸ் மட்டும் போகணும் அப்படின்ற மாரி கோட் எழுதணும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பட்டன் வந்துட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஃபிளாட் பட்டன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இப்போதைக்கு டிஃபால்ட்டா ஆன் பிரஸ் பண்ணா எனக்கு எதுவும் ஆக வேணாம் அப்படின்னு சொல்ற மாரி ஃபங்ஷன் போட்டுட்டு, டிஃபால்ட்டா எம்ப்டி ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிட்டு, இப்ப சைல்டு வந்துட்டு டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க சரிங்களா? ரைட். இப்ப டெக்ஸ்ட்ல வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துக்கோங்க. ஓகே. இப்ப குடுத்துட்டு, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த இக்னோர் டெப்ரிசியேட்டட் வார்னிங் காட்டும். ஸோ வந்துட்டு அந்த இத வந்துட்டு இப்ப கரெக்ட் பண்ணிடுங்க சரிங்களா? இந்தாங்க இக்னோர் டெப்ரிசியேட்டட் மெம்பர் யூஸ். ஓகே. இப்ப சேவ் பண்ணிடுங்க. இப்ப நமக்கு வந்துட்டு என்ன சொல்லணும் அப்டின்னா, இப்ப இத ஆன் பிரஸ் பண்ண உடனே, எனக்கு வந்துட்டு அந்த அலர்ட் பாக்ஸ் மட்டும் போகணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன கோடுன்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேட்டர் சிம்பிள் தான். நேவிகேட்டர் டாட் பாப் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இத பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நேவிகேட்டர் பாக்ஸ் மட்டும் இப்ப நமக்கு பாப் அப் ஆயிடும். சரிங்களா? ஆல்ரைட். இப்ப கீழ வாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த இதில ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம வேலிடேட் பண்ணு. சப்போஸ் வந்துட்டு ஃபார்ம் வேலிடேட் ஆயிருச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் ட்ரை ப்ளாக்குள்ள என்ன குடுத்துருக்கேன், இந்த அவைட் இந்த புரொவைடருக்குள்ள அந்த ஃபங்ஷன் நம்ம கிளாஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த கிளாஸ்க்குள்ள வந்துட்டு நம்மளோட இமெயில், பாஸ்வேர்ட் அந்த மெத்தட் அக்சஸ் பண்றோம் டாட் யூஸ் பண்ணி. இந்த ஆத்தென்டிகேஷன்ல இருக்க இந்த சைன் அப் மெத்தட் அக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா, அதுக்குள்ள நம்மளோட இமெயிலையும், பாஸ்வேர்டையும் அனுப்புறோம். ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமெயில், பாஸ்வேர்ட இங்க ரிசீவ் பண்ணி நமக்கு வந்துட்டு டேட்டாவ கெட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? ஆல்ரைட். இப்ப அந்த இது வந்துட்டு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணணும்னா, ஓகே ஃபர்ஸ்ட்டு சக்சஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஊப்ஸ்! சக்சஸ் மெசேஜ வந்துட்டு இங்க தான் காட்டணும். சரிங்களா? நமக்கு சப்போஸ் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு இங்க வரணும். எரர் இருந்துச்சுன்னா, சும்மா இப்போதைக்கு வந்துட்டு நம்ம த்ரோ பண்ணுவோம். சும்மா எரர் ஏதாவது இருந்தா த்ரோ எரர் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இந்த ஃபங்ஷனுக்குள்ள இந்த மெசேஜ் அனுப்பி நமக்கு சக்சஸ் மெசேஜ் காட்டும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு சைன் அப்க்கு போயிடுங்க. போயிட்டு இப்போ டிஃபால்ட்டா கிளிக் பண்ணுங்க. இப்போ பாருங்க நமக்கு கரெக்ட்டா வேலிடேட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ வந்துட்டு நம்மளோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போடுங்க. ஏதாவது ஒண்ணு போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சரிங்களா? r@gmail.com என்னோட மெயில் போடுறேன். பாஸ்வேர்ட் வந்துட்டு ம் ரகு 12345 அப்படின்னு சொல்லி போடுறேன். சரிங்களா? இப்போ நான் சைன் அப் கிளிக் பண்றேன். இப்போ வெயிட் பண்ணுங்க. இந்த டீபக்கிங் கன்சோல்லே உங்களுக்கு காட்டும். ஸோ அப்போ நான் சைன் அப் கிளிக் பண்றேன். ஸோ இப்போ கிளிக் பண்ண உடனே பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, நமக்கு வந்துட்டு இந்த டோக்கன் வந்து கிடைக்குது பார்த்தீங்களா? ரிட்டர்ன் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ ஓகே குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, இப்போ பாருங்க கரெக்ட்டா பாப்பப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம அங்கனக்குள்ள போய் பார்ப்போம். நம்மளோடது கரெக்ட்டா வந்திருக்கான்னு. ஸோ இப்போ ஆத்தென்டிகேஷன் போங்க. சரி இப்போ பார்த்தீங்களா, நம்ம குடுத்த மெயில் வந்துட்டு இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு சைன் அப் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சைன் அப்க்கான ப்ராசஸ் சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே. இப்ப நம்ம இங்க கோட் குடுத்துருக்கோம். இப்ப நமக்கு சைன் அப் ஆன உடனே நமக்கு அலர்ட் காட்டு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். அந்த அலர்ட்ல வந்துட்டு ஓகே குடுத்த உடனே நம்ம சும்மா பாப் மட்டும் குடுத்துருந்தோம் பார்த்தீங்களா? இப்ப நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே குடுத்த உடனே எனக்கு ஸ்ட்ரெய்ட்டா வந்துட்டு லாகின் ஸ்க்ரீன்க்கு வந்துட்டு யூசர புஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரிங்களா? நேவிகேட்டர் டாட் புஷ் கான்டெக்ஸ்ட் நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் சரிங்களா? நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஆஃப் பில்டர் ஆஃப்
கான்டெக்ட்ஸ் இஸ் டூ நியூ. இப்போ அந்த பேஜ் நேம் மட்டும் லாகின் ஸ்க்ரீன்ன்றத குடுத்துருங்க. சரிங்களா? ரைட். இப்போ குடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு அந்த அலர்ட் பாக்ஸ் குடுத்து ஓகே குடுத்த உடனே, நமக்கு வந்துட்டு எங்க லாகின் ஸ்க்ரீன் போயிடும். சரிங்களா? ஆல்ரைட். இப்போ சைன் அப் பண்ணிட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூசர் வந்துட்டு கரெக்ட்டா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டாங்கன்னா, கரெக்ட்டா வந்துட்டு லாகின் ஆகணும். சப்போஸ் வந்துட்டு தப்பான இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு அப்புறமா ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லி எரர் காட்டணும். அந்த மாரி பண்ணணும். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம போய் அதுக்கான வேலைய பார்க்கலாம். ஆல்ரைட். இப்ப அதே மாரி வந்துட்டு இப்ப நம்ம இங்க கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா 2 கண்ட்ரோலரு. அதே மாரி இதுக்கு 2 கண்ட்ரோலர் வந்துட்டு கிரியேட் பண்ணுங்க. சரிங்களா? டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் ஸ்பேஸ் இமெயில் கண்ட்ரோலர். ரைட். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நியூ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ரைட். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இத இனிஷியலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோலர் ஸ்பேஸ் பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் இது. சரிங்களா? ஈக்குவல் டூ நியூ டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர். ரைட். இப்ப இது 2 கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு அதே மாரி இங்க போய் கரெக்ட்டா இனிஷியலைஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அப்ப இந்த கண்ட்ரோலர்ன்ற இடத்துல வந்துட்டு இமெயில் கண்ட்ரோலர். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கண்ட்ரோலர்ன்ற இடத்துல வந்துட்டு பாஸ்வேர்டு கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ இந்த இத வந்துட்டு ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு ஒரு இதில ராப் பண்ணணும். நாங்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? வேலிடேட் பண்ணணும்னா நமக்கு ஃபார்ம் தேவை அப்படின்னு. ஸோ அப்ப இந்த காலம்ம வந்துட்டு கண்ட்ரோல் டாட்ன்னு அடிச்சீங்கன்னா அதுவே காட்டும். சும்மா சென்டர்ன்னு ஒரு இதில ராப் பண்ணிட்டு அந்த சென்டருக்கு பதிலா ஃபார்ம்ன்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க. சரிங்களா? மாத்திட்டு இப்போ மேல வந்துட்டு ஒரு கீ வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு வாங்க இந்த டிக்ளேர் பண்ணிடலாம். ஃபைனல் குளோபல் கீ அதே தான் அப்படியே நம்ம இதுக்கு என்ன பண்ணோமோ, சைன் அப்க்கு என்ன பண்ணோமோ, அதே தான் லாகின்க்கும் கொஞ்சம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ உள்ள வந்துட்டு ஃபார்மோட ஸ்டேட் அனுப்பணும். ஃபார்ம் ஸ்டேட் ஆஃப் அந்த வேரியபிள் நேம் மட்டும் ஃபார்ம் கீன்னே வச்சுக்குவோம். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டூ குளோபல் கீ அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இது கீ டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம்? இப்போ அந்த ஃபார்ம்ல போயிட்டு கீன்றதுல அத குடுத்துருவோம். அப்படிதானே? ஸோ கீன்றதுல வந்துட்டு ஃபார்ம் கீ அப்படின்னு குடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க வேலிடேட்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆட் பண்ணுவோம். அப்படிதானே? ஸோ அந்த வேலிடேட்டர்ன்றதுல வந்துட்டு வேல்யூ வந்துட்டு உள்ள பாஸ் பண்ணுங்க. சப்போஸ் வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு நாட் ஈக்குவல் டூ நல்லா இருந்து அண்ட் வேல்யூ வந்துட்டு இஸ் எம்ப்டியா இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்துட்டு ஒரு எரர் வந்துட்டு நீ ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்றேன். ரிட்டர்ன் என்டர் இமெயில். அப்படி இல்ல அப்படின்னா, ரிட்டர்ன் நல் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இங்கேயே. அப்படி இல்லாட்டி ரிட்டர்ன் நல் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. இப்ப இத காப்பி பண்ணிக்கோங்க. இதே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த பாஸ்வேர்டுக்கும் ஓப்ஸ் நம்ம பாஸ்வேர்ட்ல தான் எழுதியிருக்கோம் பாருங்க. ஓகே. அப்பன்னா இப்ப இந்த இமெயிலுக்கு அதே மாரி பேஸ்ட் பண்ணிட்டு, இப்ப இந்த இடத்துல இமெயிலுக்கு பதிலா பாஸ்வேர்டுன்னு மட்டும் மாத்திருங்க. சரிங்களா? ரைட். இப்ப இந்த இத போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு இத ஆன் பிரஸ் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இந்த வேலிடேட் மட்டும் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஆல்ரைட். ஸோ வாங்க. இப்ப நம்ம வந்துட்டு இஃப் சப்போஸ் வந்துட்டு ஃபார்ம் கீ டாட் கரண்ட் ஸ்டேட் டாட் வேலிடேட். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி தான் அல் கண்டிஷன் வந்துட்டு இங்க குடுக்கணும். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னா, எனக்கு ஃபார்ம் கீயோட கரண்ட் ஸ்டேட்ட சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிருவேன். சரிங்களா? கரண்ட் ஸ்டேட்ட வந்துட்டு சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு யூசர வந்துட்டு இப்போ லாகின் பண்ண வைக்கணும். அப்படிதானே? ஓகே. இப்போ வாங்க நம்ம லாகின் பண்றதுக்கான கோட் எழுதலாம். ஓகே. இப்போ அதே மாரி தான் ட்ரை பிளாக் ஒண்ணு போடுங்க. ட்ரை பிளாக் போட்டு ஓகே. இப்போ நம்ம இங்க அந்த ஃபங்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அந்த மெத்தட வந்துட்டு இங்க புரொவைடர் யூஸ் பண்ணி கால் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? இப்போ சைன் அப் வந்தீங்க அப்படின்னா, நீங்க கீழ பாருங்க. இந்த புரொவைடர் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் கான்டெக்ஸ்ட் கமாலிசன் ஃபால் ஸ்டார்ட் சைன் அப்ன்னு சொல்லிட்டு இங்க இருந்து தான் கால் பண்ணோம். ஸோ நம்ம வந்துட்டு அதுக்கு முன்னாடி இங்கனக்குள்ள லாகின்க்கு வந்துட்டு அதே மாரி ஒரு ஃபங்ஷன் எழுதணும். அப்படிதானே? ஸோ ஃபர்ஸ்ட்டு அத எழுதிடலாம். எழுதுனோம்னா தான் நம்ம இத பண்ண முடியும். சரிங்களா? ஆல்ரைட். ஓகே. இப்போ அதே மாரி ஒரு ஃபங்ஷன் எழுதுங்க.
ஃபியூச்சர், ஃபங்ஷன் வந்துட்டு இதுக்குள்ள தான் கைஸ் இருக்கும். கிளாஸ்க்குள்ள தான் எழுதணும். ஏன்னா அப்பனா தான் வந்துட்டு லிசனர் கரெக்டா லிசன் பண்ணும். ஃபியூச்சர் வாய்ட் அந்த ஃபங்ஷன் நேம் வந்துட்டு போடுங்க. லாகின் அப்படின்னு போட்டுட்டு இப்போ அதுக்குள்ளேயே அதே மாதிரி தான் இமெயில்னு ஒன்று ரிசீவ் பண்ணணும். கமா பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று ரிசீவ் பண்ணணும். ரைட். இப்போ இதை ரிசீவ் பண்ணிடுவோம். இதை வந்துட்டு கேமல் கேஸாக தான் எப்பயும் போடணும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி கேமல் கேஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அதே தான் கான்ஸ்ட் யூஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஒரு சிங்கிள் கொட்டேஷனில் தான் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த யூஆர்எல் ஃபஸ்ட்டு சைன் அப் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ அதே மாதிரி இப்போ லாகின்க்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே. இந்த இதை வந்துட்டு இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து சைன் இன் வித் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு. ஓகே, இதை காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கீக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஏபிஐ கீ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த கீயவே எடுத்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு அந்த லாகின்க்கும் அதே கீ தான். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கீயை காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை பிளாக் போடுங்க. ட்ரை அதே மாதிரி கேட்ச் பிளாக் எரர் இருந்தால் என்ன பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ட்ரை பிளாக்குள்ளே வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நம்ம கெட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபைனல் ரெஸ்பான்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு அவைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ஆக்கிக்கோங்க இதை. ஏன்னா நான் சொன்னேன்ல இந்த ஃபங்க்ஷன் நமக்கு வந்து இதை பாஸ் பண்ணி இந்த ரெஸ்பான்ஸை கெட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டாப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொன்னேன்ல அந்த இது. ஸோ வந்துட்டு HTTP தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். http.post இந்த இதுக்குள்ள வந்துட்டு யூஆரில் வந்துட்டு எப்படி பாஸ் பண்ணுவோம், URI.parse of URL அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஓகே, இது கமா இதோட வந்துட்டு இந்த பாடியை நம்ம அனுப்பணும். ஸோ பாடி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாடியை JSON.encode ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தானே அனுப்புவோம். JSON.encode ஆஃப் இந்த டேட்டா வந்துட்டு நம்ம எப்படி அனுப்புவோன்றதை இப்போ நம்ம சொல்லணும். சரிங்களா? ஓகே, இமெயில் இஸ் டு நம்மளோட உள்ள வர இமெயிலு கமா பாஸ்வேர்டு இஸ் டு நமக்கு உள்ளே வருது பார்த்தீங்களா அந்த பாஸ்வேர்டு ஃபங்க்ஷனுக்குள்ள வர பாஸ்வேர்டு கமா ரிட்டர்ன் செக்யூர் டோக்கன் டோக்கனோட எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ட்ரூ கொடுத்துருங்க. ஆல்ரைட். ஆல்ரைட் கைஸ், இப்போ எரர் எதனால வருதுன்னா என்கோடுக்குள்ளே நம்ம இந்த கேர்லி பிரேசஸ் போட மறந்துட்டோம் பாருங்க. ஸோ வந்து இந்த கேர்லி பிரேசஸ் போடுங்க, அதனால தான் எரர். ஓகே, இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ சப்போஸ் வந்துட்டு எனக்கு இதில் எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அந்த எரரை த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். சரிங்களா? த்ரோ எரர். ரைட். இப்போ வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இங்கே எழுதிட்டீங்க. ஸோ இப்போ லாகின் ஸ்க்ரீன் போயிட்டு இப்போ இந்த ப்ரொவைடர் நம்ம சைன் அப்பில் எப்படி கால் பண்ணமோ அதே மாதிரி இப்போ லாகின்லையும் கால் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். ஸோ வாங்க போகலாம். வெயிட் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இதே அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ஆக்கிப்போங்க. வெயிட் ப்ரொவைடர் டாட் ஆஃப் நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு இதுக்குள்ள கொடுக்கணும். ஆத்தென்டிகேஷன் தான் ஃபங்க்ஷன் நேம். ஸோ அந்த இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆஃப் கான்டெக்ஸ்ட் கமா லிசன் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுட்டு டாட் அந்த மெத்தட் நேம் போடணும். மெத்தட் வந்துட்டு லாகின் தானே, ஸோ லாகின் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இந்த லாகின்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த இமெயிலையும் பாஸ்வேர்டையும் சென்ட் பண்ணணும். சரிங்களா? இமெயில் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட்டு கமா பாஸ்வேர்ட் கண்ட்ரோலர் டாட் டெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு சென்ட் பண்ணிவிடுங்க. இப்போ சென்ட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு என்ன பண்ணணும், ஸோ இப்போ இந்த கேட்ச் பிளாக்கை இங்கே டைனமிக்காக எழுதிடுங்க. கேட்சில் வந்துட்டு எரர்ன்றதை போட்டுட்டு
இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்போஸ் வந்துட்டு யூசர் வந்துட்டு ஏதாவது தப்பான இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அலர்ட் காட்டணும். ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னா அலர்ட் காட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அந்த மெசேஜ் டைப் பண்ணிடலாம். சரிங்களா? வேர் எரர் மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ஆத்தென்டிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு போட்டு ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வரணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த ட்ரை போடுங்க. ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? போட்டு இப்போ அந்த மெத்தட் நேம் வந்துட்டு வச்சுக்கோங்க. அதே தான். இப்போ ஷோ எரர் டயலாக் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் மெத்தட் நேம். சரிங்களா? டயலாக் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இப்போ உள்ள வந்துட்டு இந்த எரர் மெசேஜை பாஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ரைட். இப்போ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஒன்றுமே கிடையாது. இப்போ சைன் அப் ஸ்க்ரீனில் நம்ம ஒரு அலர்ட் ஃபங்க்ஷன் வச்சோம் பார்த்தீங்களா? இப்போ அந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே போட போகிறோம். அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே லாகின் ஸ்க்ரீன் வாங்க. லாகின் ஸ்க்ரீன் வந்துட்டு அதே மாதிரி இப்போ அந்த ஃபங்க்ஷனை 2 தள்ளி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த நேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம எரர் டயலாக்னு வச்சோம் பார்த்தீங்களா? இந்த இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ இங்கே உள்ள வந்துட்டு இப்போ இந்த இதை கொடுத்துருங்க. சரிங்களா? ரைட். அதே தான் கைஸ். இப்போ ஓகே கொடுத்த உடனே வந்துட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பாப் ஆகிடணும். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வேறு பேஜுக்கு போகக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக நேவிகேட்டர் டாட் பாப் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. சரிங்களா? நேவிகேட்டர் டாட் பாப் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இப்போ அதை செமிகோலன் வச்சு சேவ் பண்ணிடுங்க. ரைட். இப்போ நமக்கு எந்த இடத்துல எரர் காட்டுது பாருங்கள். ப்ரொவைடர் வந்துட்டு நம்ம இன்னும் இம்போர்ட் பண்ணல, அதனால எரர் காட்டுது. ஸோ இம்போர்ட் பேக்கேஜ் ப்ரொவைடர் /provider டாட் ரைட். இதை போட்டுருங்க. ஆல்ரைட். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று காட்டு பாருங்க. ரெஸ்பான்ஸ் இஸ் இன் யூஸ்ட். ரைட். இருங்க, அந்த எரர் எதனால் காட்டுது அப்படின்றத பார்ப்போம். ஆல்ரைட் கைஸ், நம்ம வந்துட்டு கெட் பண்ணோம். கெட் பண்ணிவிட்டு கேட்ச் பிளாக் போட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் கோட் நம்ம எழுதணும்ல. ஸோ இப்போ வந்துட்டு ஜேசான் வந்துட்டு நம்ம ஜேசான் வழியாக நம்ம டேட்டாவை அனுப்பியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நம்ம கெட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வந்துட்டு அது வந்துட்டு ஃபைனல் ரெஸ்பான்ஸ் டேட்டா இந்த வேரியபிளில் தான் நம்ம வந்துட்டு டேட்டா வந்துட்டு கெட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ என்கோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அனுப்புன மாதிரி இப்போ ஜேசன் டாட் டிகோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ அந்த டேட்டா வந்துட்டு நம்ம கெட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் அந்த பாடியில் சென்ட் பண்ண டேட்டாவை அந்த ரெஸ்பான்ஸை மட்டும் எனக்கு வாங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ வாங்கிட்டு இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவை எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். ரெஸ்பான்ஸ் டேட்டா பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் தான் எரர் இருக்கான்னு பார்க்குறேன். சப்போஸ் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டேட்டா ஆஃப் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா நாட் ஈக்குவல் டு நல். ரெஸ்பான்ஸ் டேட்டாவில் தான் எரர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த எரரை வந்துட்டு த்ரோ பண்ணுன்னு சொல்கிறேன். அதை எப்படி த்ரோ பண்ண சொல்கிறேன்? நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, HTTP எக்ஸப்ஷனு. ஸோ அந்த இது வழியாக எனக்கு த்ரோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ரைட். HTTP எக்ஸப்ஷனில் ரெஸ்பான்ஸ் டேட்டா இந்த எரர் மெசேஜை அப்படியே எனக்கு த்ரோ பண்ணுன்னு சொல்கிறேன். எரர் மெசேஜ் ரைட் த்ரோ பண்ணுன்னு சொல்லிட்டேன். ரைட். அவ்வளோதான் கைஸ். இப்போ சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டீங்க. இப்போ வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ லாகினில் இப்போ வெறும் லாகினை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ப்ளீஸ் என்டர் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட இமெயிலை போடலாம். சரிங்களா? mmail1620 ஆர் இருங்க காய்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு சொன்னோம் இதெல்லாம். ஓகே. இப்போ நமக்கு லாகின் ஆகணும்னு சொன்னோம். லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் போகிற மாதிரி வைக்கணும்ல. ஸோ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஏன்னா அப்போனா தான் நம்ம கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆச்சா இல்லையான்னு தெரியும். ஸோ வந்துட்டு அதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன்னு சொல்லிட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஹோம் ஸ்க்ரீன் டாட் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எஸ்டின்னு போட்டிங்கன்னா ஸ்டேட்ஃபுல்லாக ஸ்டேட்லெஸ்ன்னு காட்டும். ஸோ ஸ்டேட்ஃபுல் போட்டு நேம் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த லைன் தேவையில்ல, அதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு ரைட் மெட்டீரியல் டாட் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? பேக்கேஜ் லெட்டர் /மெட்டீரியல் டாட் போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கேஃபோல்ட் அப்படின்றத போட்டுக்கோங்க. போட்டு
ஆப் பார்ல வந்துட்டு ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டைட்டில் வந்துட்டு நான் என்ன வைக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் தான். ஸோ வந்துட்டு டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன் சரிங்களா. ரைட். இப்போ வந்துட்டு பாடியில் நான் சும்மா ஒரு கண்டென்ட் மட்டும் வைக்கிறேன் சரிங்களா. ஆப் பார் கீழே பாடியில் சென்டர் விசிட் சும்மா ஒன்று வச்சுட்டு அந்த இதில் வந்துட்டு சைல்டில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கண்டென்ட் மட்டும் வைக்கிறேன். யூசர் லாக்டு இன் சக்ஸஸ்ஃபுல்லி. ரைட். இப்போ இப்படி வச்சுட்டு சேவ் பண்ணிவிடுங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன சொல்லணும், லாகின்ல வந்துட்டு நமக்கு அந்த கிளிக் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு சப்போஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நேவிகேட்டர் டாட் புஷ் கண்டெக்ஸ்ட் கமா நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஆஃப் பில்டர் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நியூ இந்த இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் நேம் கொடுக்கணும். ஸோ ஹோம்னு அடிச்சிங்கன்னா அதுவே வரும். அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும் சரிங்களா. ஸோ இம்போர்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அது இதாக கூட மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆல்ரைட். இப்போ வந்துட்டு உங்கள் எமுலேட்டர் வந்துருங்க. இப்போ வெயிட் பண்ணுங்கள், ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம் சரிங்களா. ஆல்ரைட். இப்போ வந்துட்டு ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு சும்மா லாகினை கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு நமக்கு வேலிடேட் காட்டுது, என்டர் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கரெக்டான இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவோம். r@gmail.com. பாஸ்வேர்டு வந்துட்டு ரகு 12345 தான் வச்சுருந்தோம் சரிங்களா. ஓப்ஸ், இதிலே என்டர் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. பாஸ்வேர்டுக்கு வாங்க, ரகு 12345. ஓகே. இப்போ லாகின் கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாகின் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் யூசர் வந்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டு, அதனால் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள் நமக்கு அந்த கீ வந்துருக்கு பாருங்கள். ஓகேவா. இப்போ ஓகே. இப்போ அந்த இடத்துல இதே மாதிரி வந்துட்டு இப்போ லாக் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு இது வச்சிடலாம் சரிங்களா. ஸோ அந்த ஹோம் போயிடுங்க. ஹோம் போயிட்டு இதே மாதிரி தான் ஆக்ஷன்ஸில் வந்துட்டு ஒரு ஐகான் மட்டும் வச்சுருங்க லாக் அவுட்டுக்கு சரிங்களா. ஐகான் பட்டன் மட்டும் ஒன்று வச்சுருங்க. ஐகான் பட்டன் ஆஃப் ஆன் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் லாகின் ஸ்க்ரீனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிடணும் சரிங்களா. நேவிகேட்டர் டாட் புஷ் கண்டெக்ஸ்ட் கமா நியூ மெட்டீரியல் பேஜ் ரவுட் ஆஃப் பில்டர் ஆஃப் கான்டெக்ஸ்ட்னு உள்ள பாஸ் பண்ணிவிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு லாக் அவுட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்துடணும் அப்படின்னு சொல்லணும் நான் சரிங்களா. ஸோ வந்துட்டு லாகின் ஸ்க்ரீன்னு போட்டுட்டு செமிகோலன் வச்சுடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஐகான் வந்துட்டு ஐகான் ஆஃப் ஐகான்ஸ் டாட் லாக் அவுட். ஓகே. இந்த லாக் அவுட் ஷேர் பண்ணுறத வச்சுட்டு இப்போ சேவ் பண்ணிவிடுங்க சரிங்களா. ரைட். இப்போ வந்துட்டு லாக் அவுட் ஐகான் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இந்த லாக் அவுட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நமக்கு லாகின் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம தப்பான இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் அதே இமெயில் தான் என்டர் பண்ணுறேன், mvail1620r@gmail.com. அண்ட் தென் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு நான் சும்மா 1111 என்டர் பண்ணுறேன். இப்போ லாகினை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகாது. இப்போ பாருங்கள் ஆத்தென்டிகேஷன் ஃபெயில், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர்னு வருது. ஓகே கொடுத்தீங்கன்னா பாப்அப் ஆகிடும் சரிங்களா. ஆல்ரைட் கைஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாகின் சிஸ்டம் சரிங்களா. ஸோ இருங்க நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக உங்களுக்கு 2 ஆப்ஷனையுமே நான் டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன் சரிங்களா. ஓகே. இப்போ இருங்க ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு புது அக்கௌண்ட் சைன் அப் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு startup@gmail.com. அண்ட் தென் வந்துட்டு பாஸ்வேர்டு startup 12345 அப்படின்னு வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. இப்போ சைன் அப் பண்ணிவிடுங்க. இப்போ சைன் அப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகே கொடுத்தீங்கன்னா லாகின் ஸ்க்ரீன் போயிடும் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே ஃபயர் பேஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த ஸ்டார்ட் அப்ன்றது வந்திருக்கும் பாருங்கள். ஓகே பார்த்தீங்களா வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த இதை லாகின் பண்ணுவோம் சரிங்களா. startup இந்த இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிடுங்க, gmail.com. அண்ட் தென் வந்துட்டு
ஸ்டார்ட் அப் 1 2 3 4 5 ரைட். இப்போ போட்டு லாகின் கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகுது. யூசர் லாகின் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. இப்போ லாக் அவுட் கிளிக் பண்ணீங்கன்னா லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தப்பான இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. startup@gmail.com எக்ஸாம்பிள் சும்மா ஏதாவது ஒன்று என்டர் பண்ணிட்டு இப்போ லாகின் பண்ணால் லாகின் ஆகாது பாருங்க. இங்கே பாருங்க ஆத்தென்டிகேஷன் ஃபெயில் ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு வருது. ஓகே கைஸ், இப்போ இதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக வந்துட்டு ஒரு லாகின் சிஸ்டம் சரிங்களா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க சரிங்களா. அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சரிங்களா. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.